கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திற்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 61 அதிகாரம் 7 வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், இளைச்சலுக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்பது. கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க பண்ணிய கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்திற்கு என்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா 61 அதிகாரம் 7 வசனத்தில், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், இளைச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்பதாகும். ஏசாயா 61 அதிகாரம் யாருக்காக எழுதப்பட்டது, யாரை குறித்து எழுதப்பட்டது என்று பார்க்கும்போது, இது இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்து முன்னறிக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்ட அதிகாரமாக இருக்கிறது. இது அநேக இருளில் இருக்கிற சிறுமைப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட ஜனங்களை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இருக்கிறது என்று நாம் காணலாம். இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஒளி. வார்த்தையாகிய கிறிஸ்து மாம்சமாக, மனிதனாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். யோவான் 1 அதிகாரம் 4-5 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்றும் 14 வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்றும் எழுதப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவை இருளில் பிரகாசிக்க பிதாவால் அனுப்பப்பட்ட ஒளி. இருள் என்பது சூரிய வெளிச்சம் இல்லாததினாலோ விளக்கு வெளிச்சம் இல்லாததினாலோ வரும் இருள் அல்ல. இது பாவம், வியாதி, பிசாசு, நரகம், அடிமைத்தன இருள். சத்ருவாகிய பிசாசுக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் இருள். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். இருளின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் பாவத்திலும் சாபத்திலும் வியாதிகளிலும் அடிமைத்தனத்திலும் சிக்கொண்டு காணப்படுகிறார்கள். ஒளியாகிய கிறிஸ்து இருளின் அதிகாரத்தில் இருக்கிறவர்களை மீட்டு ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். இதையே ஏசாயா 9:1 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தீர்க்கதரிசியால் முன்னுரைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட இருளில் நாம் சிக்கொண்டு இருக்கிறவர்களாக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டால் அவரே ஒளியாக நம் வாழ்க்கையில் பிரகாசிக்கிறார். எல்லா இருளின் ஆதிக்கத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்குகிறார். அது மாத்திரமல்ல, நம்மையும் அவரை போலவே ஒளியாக பிரகாசிக்க பண்ணுகிறார். கர்த்தர் இருளிலிருந்து விடுதலை ஆக்கி பிரகாசிக்க பண்ணுகிறவர்களின் ஆசீர்வாதங்கள் சில ஏசாயா 61 அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏசாயா 61 அதிகாரம் 3-7 வசனங்களில் பலமுறை பதிலாக என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படியானால் கர்த்தர் விடுதலை ஆவதற்கு முன்பாக அவர்களது நிலையும் கிறிஸ்துவாகிய ஒளி பிரகாசித்த பின்பு அந்த மனிதர்களின் நிலையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிறிஸ்துவை சந்திக்காதவர்களுடைய முந்தைய நிலை சங்கீதம் 107 10-11 107 அதிகாரம் 10-11 தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள்,
அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. இப்படிப்பட்டவர்களுடைய நிலை யாருமே விடுவிக்க முடியாத ஒரு சிறையிருப்பில் காணப்படுகிறது. இந்த கடைசி காலத்தில் சத்துருவாகிய பிசாசானவன் அநேகரை தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ண வைத்து அவர்களுடைய இருதயத்தையும் மனதையும் குருடாக்கி அந்தகாரத்திலும் மரண இருளிலும் தள்ளுகிறான். அநேக நேரங்களில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு கிரியை செய்து அவர்களுக்கு துயரத்தையும் சாம்பலின் அனுபவங்களையும் நிந்தனைகளையும் வெட்கத்தையும் வியாதிகளையும் கொடுத்து ஒடுக்கி கொண்டிருக்கிறான். சத்துருவின் ஆதிக்கத்திலிருந்து கர்த்தர் யாரையெல்லாம் விடுவிக்கிறாரோ அவர்கள் கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும், அவர் பணியை செய்ய வேண்டும், அவரது ஒளியை அநேகருக்கு பிரகாசிக்க செய்ய வேண்டும். அப்பொழுது சத்ருவால் வந்த எல்லா தீங்குகளை மாற்றி அதற்கு பதிலாக தம்முடைய கரத்தின் நன்மைகளால் திருப்தியாக்குவார். ஏசாயா 61:3-7 கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டந்தனையாய் பலன் வரும். இலைச்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்பது. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்காக எழும்பி பிரகாசிக்கும் போது அவர்களுடைய சாம்பலின் அனுபவங்கள் சிங்காரங்களாக மாறும். அதுவரை இருந்த எல்லா துயரங்களும் மாறி அவர்களை ஆனந்த தைலத்தினாலும் துதியின் உடையினாலும் அபிஷேகம் செய்து அவர்களை தம் ஒளியால் பிரகாசிக்க பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, எந்தெந்த இடங்களெல்லாம் தலைகுனிந்து நின்றார்களோ, எங்கெல்லாம் சத்துரு வெட்கப்படுத்தினானோ, எந்தெந்த காரணங்களுக்காக வெட்கம் அனுபவித்தார்களோ, கர்த்தர் இரட்டத்தனையான நன்மைகளை கொடுத்து அநேகருக்கு முன்பாக துதிக்க செய்வார். அவர்களது இச்சைக்கு பதிலாக இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்பது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுக்கிற வாக்கு தத்துவம். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு இரட்டிப்பான நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதிக்கப் போகிறார். ரெபேக்காள் 20 வருடங்கள் ஒரு குழந்தைக்காக காத்திருந்தாள். அவளுடைய வெட்கத்தை மாற்றி கர்த்தர் ஆதியாகமம் 25:24 படி இரட்டை பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத அந்த நாட்களில் ரெபேக்காள் கர்த்தரிடத்தில் சென்று விசாரித்த போது, கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் என்றார். இலச்சைக்கு பதிலாக ஈசாக்கும் ரெபேக்காலும் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைந்தார்கள். ஆதியாகமம் 39:7-20 அந்நிய தேசத்தில் அடிமையாக விற்கப்பட்டு கர்த்தருக்கு பயந்து உத்தமமாக வாழ்ந்த யோசேப்பின் மேல் பொய்யான குற்றம் சாட்டப்பட்டது. கூட இருந்த அனைவருக்கும் முன்பாக, கூட வேலை செய்த அனைவருக்கும் முன்பாக நிந்தையும் இலச்சையும் யோசேப்புக்கு வந்தது. சிறைச்சாலையில் சில காலங்களையும் கழிக்க வேண்டி வந்தது. கர்த்தருடைய வெளிச்சம் யோசேப்பின் மேல் உதித்த போது யோசேப்பின் துயரங்கள் துதியின் உடையாய் மாறியது. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் உண்டானது. இலைச்சைக்கு பதிலாக தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் உண்டானது. தேசத்தின் அதிபதியாக யோசேப்பு உயர்த்தப்பட்டார். இந்த நாளிலும் நமது வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். இருளின் ஆதிக்கத்தில் சிக்கிக் கொண்டிருந்தோமானால் ஒளியாக இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம். தம்முடைய ஒளியை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வியாதியிலும் சாபத்திலும் இருந்து இந்த நாளில் நம்மை விடுவித்து தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றுவார். நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும்.
நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையால் இந்த மாதத்தில் நம்மை நிரப்புவார். இரட்டிப்பான பரலோக வரங்களால் நம்மை நிரப்புவார். பலவித காரணங்களால் சிறுமைப்படுத்தப்பட்டு இளைச்சல் அடைந்த நிலையில் இன்று காணப்படுவோமானால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை செப்பனியா 3:19 நொண்டி ஆனவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்பது. இந்த வார்த்தைகளின்படியாக கர்த்தர் நம்மை ரட்சித்து இரட்டிப்பான நன்மைகளால் நிரப்பி நமக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்க செய்வார். ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் கர்த்தாவே, சிலுவையில் நீர் சிந்திய இரத்தத்தால் எங்களை மீட்டு கொண்டபடியால் ஸ்தோத்திரம். எங்களை இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாக்கியபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்களுடைய நிந்தியையும் வெட்கத்தையும் மாற்றி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் இந்த மாதத்தில் நிரப்ப போகிறபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.